இளம் ஹீரோயின் வெளியிட்ட வீடியோ படு வைரல். இத்தனை கோடியா? விஸ்வாசம் படத்தின் மூலம் பிரபலமானவர் நடிகை அனிகா. இவர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல படங்களில் நடித்துள்ளார். இவர் பல ரசிகர் பட்டாளத்தையும் வைத்துள்ளார். முன்பெல்லாம் இவர் மகளாகவும் பல கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். ஆனால் இப்போதெல்லாம் ஹீரோயின் கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடித்து வருகிறார். கேரளாவில் கடந்த 2004ஆம் ஆண்டு பிறந்தவர் அனிகா சுரேந்திரன். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அவர் 2007ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான சோட்டா மும்பை படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதன் பிறகு அவருக்கு அங்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைத்தன. தனது திறமையால் தமிழிலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தன. அந்த வகையில் தமிழில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளியான என்னை அறிந்தால் படத்தில் அஜித்திற்கு மகளாக நடித்து அறிமுகமானவர் அனிகா. அதனையடுத்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியாகி மெகா ஹிட்டான விஸ்வாசம் படத்தில் அஜித் நயன்தாராவுக்கு மகளாக நடித்திருந்தார் அனிகா. அந்த படத்தில் அவரது நடிப்பு பலரால் ரசிக்கப்பட்டது. குறிப்பாக கிளைமேக்ஸில் அவருக்கும் அஜித்துக்குமான காட்சி பலரையும் கலங்க வைத்தது. தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்த அனிகா புட்டபொம்மா என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். அதனையடுத்து மலையாளத்திலும் ஹீரோயினாக களமிறங்கிய அவர் ஓ மை டார்லிங் என்ற படத்தில் நடித்தார். படத்தின் ட்ரெய்லர் வெளியான போதே அனிகா ஓவர் கவர்ச்சி காட்டி இருக்கிறார் என கூறப்பட்டது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் வெளியானது. படத்தை பார்த்த ரசிகர்கள் அஜித்தின் ரீல் மகளா இது என வாயை பிளந்தனர். கவர்ச்சி காட்டினாலும் படத்தின் கதையில் பல சிக்கல்கள் இருந்ததன் காரணமாக ஓ மை டார்லிங் படம் சுமாரான வரவேற்பையே பெற்றது. அதனையடுத்து அவர் தற்போது மலையாளத்தில் மாலு என்ற படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். மலையாளத்தில் முதல் படம் சொதப்பியதால் நிச்சயம் இந்த படத்தின் மூலம் தனக்கான இடத்தை நிலைப்படுத்திட வேண்டுமென்ற கணக்கில் இருக்கிறார் அவர். தமிழிலும் ஹீரோயினாக வலம் வர ஆரம்பித்திருக்கும் அவர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார். இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் தான் வெளியானது. கண்டிப்பாக இந்த படம் தனக்கு பெரிய திருப்புமுனையை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார் அனிகா. மேலும் கடைசியாக PT சார் என்ற படத்தில் நடித்திருந்தார் அனிகா. இந்த நிலையில் அனிகா சமீபத்தில் ஒரு பேட்டி அளித்தார். தனியார் ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர், மும்பையில் ஒரு செருப்பை பார்த்தேன். அது என்னை ரொம்பவே கவர்ந்து விட்டது. 6 இன்ச் ஹீல்ஸ் கொண்ட அந்த செருப்பின் மீது தீராத ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த செருப்பின் விலை 1 லட்சம் ரூபாய். எப்படியாவது அதனை வாங்கிவிட வேண்டும் என்று பணத்தை சேமித்து வருகிறேன் என்றார். தற்போது இவர் அளித்த இந்த இன்டர்வியூ நெட்டிசன்களால் பல வகையில் பகிரப்பட்டும் கமெண்ட் செய்யப்பட்டும் வருகிறது.